அப்பளம் எக்ஸ்போர்ட் பண்ணியே 1000 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்களே சார், அது உண்மையா? உண்மைதான். அதாவது நம்ம அப்பளம் அப்படிங்கறத ஏதோ பாயசத்துக்கு சாப்பிடுற ஒரு பொருளா மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா உலகம் அப்படி பார்க்கல. இன்னைக்கு நீங்க அப்பளம் அப்படிங்கிறது பப்பட் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்நாக்ஸ் ப்ராடக்டா உலகம் முழுக்க சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு அப்பளம் இந்தியால தயாரிக்கிறதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு ரொம்ப அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்பளம் தயாரிக்கிறதுல முன்னோடி மாநிலமா இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுல தயாரிக்கிற அப்பளத்தை உலகம் எங்கும் ஸ்நாக்ஸா அவங்க சாப்பிடுறதுக்கு அதிகமா விருப்பம் கொள்றாங்க. இன்னைக்கு இந்த அப்பளம் தான் கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே. இந்த அப்பளம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குடிசை தொழில் அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்றோம். ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில தான் வருது. அதுல சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸ் இந்த அப்பளம் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா மதுரையில மட்டுமே கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அப்பளம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 500 கோடிக்கும் மேற்பட்ட அப்பளம் ஏற்றுமதி மட்டுமே செய்யப்படுது. இந்த பொருளை உலகம் எங்கும் நம்ம இன்னும் முறையாக சந்தைப்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி அளவுக்கு அப்பளத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அடுத்த 5 ஆண்டுல அதுக்கான சந்தை வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் கூட நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டர் தமிழ்நாடுடைய அப்பளம் மேனுஃபேக்சர் அசோசியேஷனோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த அப்பளத்தை எப்படிலாம் உலக சந்தைக்கு கொண்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் அப்பளம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இபிசியோட இந்த சிறப்பு திட்டத்துல கலந்துட்டு அப்பளத்தை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்னு கற்றுக்கொண்டு ஒரு வெற்றிகரமா ஏற்றுமதி பண்ணலாம்.